முதலில் தலைப்புச் செய்திகள். முப்படை பாதுகாப்பை இழந்தனர் முன்னாள் ஜனாதிபதிகள். செல்ஃபியால் நேர்ந்த விபரீதம், ரயிலில் மோதி இருவர் உயிரிழப்பு. இன்று முதல் நாடளாவிய ரீதியில் விசேட போக்குவரத்து சோதனைகள் ஆரம்பம். பாடசாலைகளின் கல்வி செயற்பாடுகள் ஆரம்பம் தொடர்பில் வெளியான அறிவிப்பு. வர்த்தமானி வரும் வரை அரிசி இறக்குமதிக்கு வாய்ப்பில்லை, சுங்க திணைக்களம். பேரழிவுக்கு தயாராகுங்கள், கடும் மிரட்டல் விடுத்துள்ள புட்டின். இரவிரவாக தொடரும் தாக்குதல்கள். வணக்கம். தமிழ் பேசும் மக்களின் உரிமை குரலான வீரகேசரியின் இரவு நேர பிரதான செய்திகள். வாசிப்பது மாணிக்கம் நேசமணி. செய்தியாசிரியர் எஸ். லோகேஸ்வரன். முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்பிற்காக நியமிக்கப்பட்ட முப்படையினர் இன்று முதல் அமுலுக்கு வரும் வகையில் நீக்கப்பட்டுள்ளனர். கடந்த வாரம் நடைபெற்ற பாராளுமன்ற கூட்டத்தில் முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்பிற்காக நியமிக்கப்பட்டுள்ள முப்படையினரை நீக்கும் தீர்மானம் தொடர்பாக பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால விளக்கியிருந்தார். இதன்படி இன்று முதல் போலீஸ் அதிகாரிகள் மாத்திரமே முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட்டுள்ளனர் என பாதுகாப்பு அமைச்சின் பேச்சாளர் கேர்னல் ரவி ஹேரத் தெரிவித்துள்ளார். தற்போது பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ள போலீசாரின் எண்ணிக்கையும் குறைக்கப்பட்டுள்ளதுடன் முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்பிற்காக போதிய அளவு போலீசார் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக அரசாங்கம் தெரிவித்துள்ளது. எவ்வாறாயினும் முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்பு 6 மாதங்களுக்கு ஒரு முறை மீளாய்வு செய்யப்படும் எனவும் அதற்கேற்ப பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் முப்படை வீரர்கள் நீக்கப்பட்ட போதிலும் முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்பில் எவ்வித பிரச்சனையும் ஏற்பட இடமளிக்கப்பட மாட்டாது என பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. காங்கேசன் துறையிலிருந்து கொழும்பு கோட்டை நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த கடகதி ரயிலில் மோதி பாடசாலை மாணவி ஒருவரும் பெண் ஒருவரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளதாக அனுராதபுரம் தலைமையக போலீசார் தெரிவித்தனர். அனுராதபுரம் போலீஸ் பிரிவின் புதிய நகரம் ரயில் நிலையத்திற்கு அருகில் நேற்று இச்சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக விசாரணைகளை மேற்கொண்டு வரும் போலீசார் தெரிவித்தனர். ரத்தினபுரி பலாப்பத்தல பகுதியை வசிப்பிடமாக கொண்ட 18 வயதுடைய பாடசாலை மாணவி ஒருவரும் மற்றும் ஒரு மாணவியுடைய 37 வயதுடைய தாய் ஒருவருமே சம்பவத்தில் உயிரிழந்துள்ளார்கள் என தெரிய வந்துள்ளது. மேலும் உயிரிழந்த இரு பெண்களும் அனுராதபுரம் மக்கள் பொது விளையாட்டு மைதானத்தில் இடம்பெற்ற டைகொண்டோ விளையாட்டு போட்டியில் கலந்து கொள்ள இரத்தினபுரியில் இருந்து அனுராதபுரத்திற்கு வருகை தந்துள்ளனர். இந்நிலையில் இளைஞன் ஒருவருடன் இணைந்து ரயில் வீதியில் செல்ஃபி புகைப்படம் எடுக்கும் போது இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக ஆரம்ப கட்ட போலீஸ் விசாரணைகளில் இருந்து தெரிய வந்துள்ளது. சம்பவத்தில் இளைஞன் உயிர் தப்பியுள்ளதுடன் உயிரிழந்த இரு பெண்களுடைய சடலங்கள் அனுராதபுரம் போதனா வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை அனுராதபுரம் தலைமையக போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாடளாவிய ரீதியில் இன்று முதல் பயணிகள் போக்குவரத்து பேருந்துகள் உள்ளிட்ட ஏனைய வாகனங்களை சோதனையிடும் விசேட போக்குவரத்து நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு அறிவித்துள்ளது. கடந்த சில நாட்களாக பயணிகள் போக்குவரத்து பேருந்துகள் உள்ளிட்ட ஏனைய வாகனங்களால் இடம்பெற்ற விபத்துக்களை கருத்திற்கொண்டு தொடர்ந்து இடம்பெறும் இவ்வாறான விபத்துக்களை குறைப்பதற்காக பதில் போலீஸ் மா அதிபரின் பணிப்புரைக்கமைய இந்த போக்குவரத்து நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அந்த அறிவிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதன்படி இன்று முதல் பண்டிகை காலம் முடியும் வரை நாடளாவிய ரீதியில் நாடு முழுவதும் இந்த போக்குவரத்து நடவடிக்கை அமுல்படுத்தப்படவுள்ளது. இதன்போது பிரதானமாக பொது பயணிகள் போக்குவரத்து பேருந்துகள் சோதனை செய்யப்படுவதுடன் அந்த பேருந்துகளின் சாரதிகள் குடிபோதையில் அல்லது போதைப் பொருளை பயன்படுத்தி செலுத்துகின்றனரா என்பது தொடர்பிலும் சோதனையிடப்படும். மேலும் பேருந்தை கவனக்குறைவாகவும் அபாயகரமாகவும் செலுத்துதல்,
அதிவேகத்தில் வாகனம் செலுத்துதல், போக்குவரத்து விதிகளை மீறி வாகனம் செலுத்துதல், பொருத்தமற்ற டயர் அல்லது பிற குறைபாடுகள் உள்ளதா என சோதனை செய்து அந்த சாரதிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அந்த அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே சமயம் மற்ற வாகனங்களிலும் சோதனை நடத்தப்பட உள்ளதுடன் அதற்காக 24 மணி நேரமும் நாடு முழுவதும் போக்குவரத்து அதிகாரிகள் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். இந்த விசேட நடவடிக்கையின் போது கவனக்குறைவாக அல்லது போக்குவரத்து விதிகளை மீறி இயங்கும் பேருந்துகள் மற்றும் பிற வாகனங்கள் தொடர்பாக 119 மற்றும் 1997 ஆகிய குறுகிய தொலைபேசி இலக்கங்களுக்கு பொதுமக்கள் தகவல் வழங்க முடியும். அத்துடன் போக்குவரத்து விதிகளை மீறுவது அல்லது பிற குற்றங்கள் தொடர்பான வீடியோக்கள் இருந்தால் அந்த வீடியோக்களை அந்த தொலைபேசி எண்களுக்கு வாட்ஸ்அப் மூலம் அனுப்பவும் முடியும். அந்த தகவல்களின்படி சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. இதேவேளை ஹட்டன் மல்லியப்பு பகுதியில் இடம்பெற்ற பேருந்து விபத்தில் காயமடைந்த நிலையில் டிக்கோயா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த மேலும் 8 பேர் மேலதிக சிகிச்சைகளுக்காக வேறு வைத்தியசாலைகளுக்கு மாற்றப்பட்டுள்ளனர். நேற்று முன்தினம் காலை ஹட்டனில் இருந்து கண்டி நோக்கி பயணித்த தனியார் பேருந்தொன்று இவ்வாறு விபத்துக்குள்ளானது. குறித்த விபத்தில் 14 வயது சிறுவன் ஒருவன் உள்ளிட்ட 3 பேர் உயிரிழந்துள்ளனர். இந்த சம்பவத்தில் 53 பேர் காயமடைந்த நிலையில் வைத்தியசாலைகளில் அவர்கள் அனுமதிக்கப்பட்டார்கள். அவர்களில் டிக்கோயா ஆதார வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த 8 பேர் மேலதிக சிகிச்சைகளுக்காக நேற்றிரவு நாவலப்பிட்டி பொது வைத்தியசாலைக்கும் கண்டி தேசிய வைத்தியசாலைக்கும் மாற்றப்பட்டுள்ளதாக வைத்தியசாலை தகவல்கள் தெரிவிக்கின்றன. அத்துடன் குறித்த விபத்தில் காயமடைந்த பேருந்து சாரதி போலீஸ் பாதுகாப்புக்கு மத்தியில் தொடர்ந்தும் டிக்கோயா ஆதார வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றார். குறித்த சாரதியிடம் முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையில் அவரை எதிர்வரும் 26ஆம் தேதி வரையில் விளக்கமறியலில் வைக்குமாறு ஹட்டன் பதில் நீதவான் உத்தரவிட்டுள்ளார். குறித்த பேருந்து விபத்தில் காயமடைந்த 25க்கும் அதிகமானோர் தற்போது டிக்கோயா ஆதார வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. நாடளாவிய ரீதியில் உள்ள அரச பாடசாலைகள் மற்றும் அரச அங்கீகாரம் பெற்ற தனியார் பாடசாலைகளில் 3ஆம் தவணையின் 2ஆம் கட்டம் ஆரம்பிப்பது தொடர்பாக கல்வி அமைச்சு விசேட அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ளது. அதன்படி அரச மற்றும் அரச அங்கீகாரம் பெற்ற தனியார் பாடசாலைகளின் 2024ஆம் ஆண்டுக்கான 3ஆம் தவணையின் 2ஆம் கட்ட கல்வி செயற்பாடுகள் எதிர்வரும் ஜனவரி 2ஆம் தேதி ஆரம்பமாகும் என கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. கல்வி அமைச்சு வெளியிட்டுள்ள அறிக்கை இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் குறித்த பாடசாலைகளின் 3ஆம் தவணைக்கான கல்வி செயற்பாடுகள் ஜனவரி 24ஆம் தேதியுடன் நிறைவடையும் என கல்வி அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. கிண்ணியாவில் மக்களின் குடியிருப்புகளுக்குள் புகுந்து காட்டு யானைகள் அட்டகாசத்தில் ஈடுபட்டு பெரும் அழிவுகளை ஏற்படுத்தி வருவதாக அப்பகுதி மக்கள் கவலை தெரிவிக்கின்றனர். திருகோணமலை கிண்ணியா பிரதேச செயலக பகுதிக்குட்பட்ட ஆலங்கேணி பகுதியில் உள்ள மக்களின் குடியிருப்பு பகுதிக்குள் நேற்று இரவு நுழைந்த காட்டு யானை மேற்கொண்ட தாக்குதலில் வீடொன்றுக்கு பலத்த சேதம் ஏற்பட்டுள்ளதாக சேதமடைந்த வீட்டின் உரிமையாளர் தெரிவித்துள்ளார். இரவு நேரத்தில் தனது பிள்ளையுடன் தூங்கிக் கொண்டிருக்கும் போது குறித்த யானை தாக்குதல் இடம்பெற்றதாக அவர் தெரிவித்துள்ளார். இதனால் வீடு மற்றும் உடைமைகள் சேதமாக்கப்பட்டு தான் மயிரிழையில் உயிர் தப்பியதாகவும் அவர் தெரிவித்தார். இரவு 11:45 யானை வந்து 2 வீட்டில் யாரும் நானும் அந்த பிள்ளை என் வீட்டில் இருந்தது. எனக்கு ஆம்படையிலும் இல்லை. அதே நேரம் ஆனை புகுந்துட்டேன்னா வீட்டுக்குள்ளே இருந்து போலீஸு பிஎஸ்ஸு கிராமத்து சட்டலை எல்லாருக்கும் நான் அறிவிச்சேன். இதுவரைக்கும் இந்த நாங்கள் ஒரு நூல் உடைக்க நாங்கள் தப்பியிருக்கோம். அம்மா பிள்ளையும் ஒரு நூல் உடைக்க தப்பி தான் இன்றைக்கு இதில் கூட நாங்கள் இந்த பேட்டியை கொடுக்குறோம். ஆனால் எங்களுக்கு இதுக்கு தகுந்த பாதுகாப்பு நீங்கள் தரணும். ஆனால் இவங்கிட்ட சொல்லி நாங்கள் நிறைய தரம் வந்தது இப்போ தான் சேதப்படுத்திருக்கு. இதுக்கு முதல்ல எத்தனை தரம் வந்தது இது சேதப்படுத்தல. இன்றைக்கு சேதம் நாங்கள் ஏதோ ஒரு சின்ன ஒரு நூல் உடைக்க தப்பியிருக்கோம். யாழ்ப்பாணம் தென்மராட்சி கரம்பகம் பகுதியில் உள்ள வீதியில் மண் அகழ்வு இடம்பெற்றுள்ளமையை கண்டித்து அந்த பகுதி மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இது கிளாலி ரோட்ல இருந்து
விடத்தப்பள்ள வயல்கரைக்கு போகுது, இஞ்சாலி சம்பாளி பிள்ளையாளு போகிற இந்த பாதை. அதோட இதில் இருக்கிற விவசாயிகள் இடுபொருட்கள் ஏற்றுமதி பொருட்கள் எல்லாம் இங்கே இருந்து இந்த பாதையால் ஏற்றி கொண்டு போகிற சந்தைகளுக்கு. அப்படி கொண்ட இந்த பாதையை இவ்வளோ தாழ்பத்துக்கு மண்ணை வெட்டி ஏற்றி இருக்கிறார்கள். இதால் எங்களுக்கு போக்குவரத்துக்கு முடஞ்சலாக இருக்குது. எதிர்காலங்களில் இதில் தண்ணி நிற்குதுன்னு சொன்னால் மற்ற பாதையெல்லாம் தண்ணி நிற்குது, இது தண்ணி இல்லாத புட்டி பாதை. இதை இப்படி வெட்டி ஏற்றி இருந்தால் மற்ற எங்களோட போக்குவரத்துகள் பிரச்சனைக்குள்ளாகி கொண்டிருக்குது. அத்துடன் குறித்த பகுதியில் தொடர்ந்தும் சட்டவிரோதமான முறையில் மண் அகழப்பட்டு வரும் நிலையில் உரிய நடவடிக்கைகள் பின்பற்றப்படவில்லை என நேற்றைய தினம் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தெரிவித்தனர். நத்தார் பண்டிகை மற்றும் புது வருட பிறப்பை முன்னிட்டு கொழும்பு தாமரை கோபுரத்தை பொதுமக்களுக்காக திறந்து வைக்கும் நேரத்தை நீடிக்க அதன் நிர்வாகம் தீர்மானித்துள்ளது. அதன்படி எதிர்வரும் 25 மற்றும் 26ஆம் திகதிகளில் காலை 9 மணி முதல் நள்ளிரவு வரையும், எதிர்வரும் 27ஆம் திகதி காலை 9 மணி முதல் இரவு 11 மணி வரையும் தாமரை கோபுரம் திறக்கப்படவுள்ளது. அத்துடன் எதிர்வரும் 31ஆம் திகதி மற்றும் ஜனவரி 1ஆம் திகதி ஆகிய 2 நாட்களிலும் காலை 9 மணி முதல் மறுநாள் அதிகாலை 1 மணி வரை திறக்கப்படவுள்ளதாக கொழும்பு தாமரை கோபுர நிர்வாகத்தினர் தெரிவித்துள்ளனர். அரிசி இறக்குமதிக்கான வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்படும் வரை மீண்டும் அரிசியை நாட்டிற்கு இறக்குமதி செய்வதற்கான வாய்ப்புகள் இல்லை என இலங்கை சுங்க திணைக்களம் தெரிவித்துள்ளது. தனியார் துறைக்கான அரிசியை இறக்குமதி செய்வதற்கு வழங்கப்பட்ட கால அவகாசம் கடந்த 20ஆம் திகதி நிறைவடைந்த நிலையில் அன்றைய தினம் 67,000 மெட்ரிக் டன் அரிசி நாட்டிற்கு இறக்குமதி செய்யப்பட்டுள்ளது. எவ்வாறாயினும் அரிசியை இறக்குமதி செய்வதற்கான கால அவகாசம் அடுத்த வருடம் ஜனவரி மாதம் 10ஆம் திகதி வரை நீடிக்கப்படும் என அரசாங்கம் அண்மையில் குறிப்பிட்டிருந்தது. இந்நிலையில் இது தொடர்பான வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்படாததால் அரிசியை அரசாங்கத்தினாலோ அல்லது அரசாங்கத்தின் தலையீட்டினாலோ இறக்குமதி செய்தாலும் அதனை இலங்கை சந்தைக்கு விடுவிக்க முடியாது என இலங்கை சுங்கம் தெரிவித்துள்ளது. இதேவேளை அரசாங்கத்தினால் இறக்குமதி செய்யப்பட்ட 52,000 மெட்ரிக் டன் அரிசி தொகை அடுத்த சில நாட்களில் நாட்டிற்குள் கொண்டு வரப்பட உள்ளது. எவ்வாறாயினும் அரிசி இறக்குமதி தொடர்பான வர்த்தமானி அறிவித்தல் இன்றைய அமைச்சரவை கூட்டத்தின் பின்னர் வெளியிடப்படும் என அரசாங்க தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதேவேளை முறையான அரிசி விநியோகம் இன்மையால் மூடப்பட்ட மரதக ஹமுல விசேட மொத்த விற்பனை நிலையத்தின் அரிசி கடைகள் இன்று முதல் மீண்டும் திறக்கப்பட்டுள்ளதாக வர்த்தகர்கள் தெரிவித்தனர். தனியார் துறையினரின் தலையீட்டில் அரிசி தொகை இலங்கைக்கு இறக்குமதி செய்யப்பட்டுள்ள நிலையில் கடைகளை மீண்டும் திறக்கும் நிலை ஏற்பட்டுள்ளதாக வர்த்தகர்கள் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. கலனி திப்பிடிகொட பகுதியை சேர்ந்த பெண்ணொருவரிடம் கப்பம் கோரி அச்சுறுத்திய சம்பவம் தொடர்பில் சந்தேக நபர்கள் 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். வெளிநாடொன்றிலுள்ள போதைப் பொருள் வர்த்தகர் ஒருவர் சில நபர்களை ஈடுபடுத்தி தொலைபேசி ஊடாக கொலை அச்சுறுத்தல் விடுத்து பெண் ஒருவரிடம் 10 லட்சம் ரூபாயை கப்பமாக கோரியமை தொடர்பில் மேல் மாகாண வடக்கு குற்றத்தடுப்பு பிரிவினர் விசாரணைகளை முன்னெடுத்திருந்தனர். அதற்கமைய இந்த சம்பவத்துக்கு ஒத்துழைப்பு வழங்கிய குற்றச்சாட்டில் நேற்றைய தினம் கிரிபத்கொடை, தலுகம மற்றும் கலனி, பட்டியசந்தி ஆகிய பகுதிகளில் குறித்த 2 சந்தேக நபர்களும் கைது செய்யப்பட்டனர். கைதானவர்கள் கலனி பகுதியை சேர்ந்த 35 மற்றும் 53 வயதுடையவர்கள் என தெரிய வந்துள்ளது. சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை மேல் மாகாண வடக்கு குற்றத்தடுப்பு பிரிவினர் மேற்கொண்டு வருகின்றனர். துப்பாக்கியால் சுட்டு படுகாயப்படுத்திய 28 வயதுடைய இளைஞன் ஒருவர் நேற்று கைது செய்யப்பட்டதாக மிகிந்தலை போலீசார் தெரிவிக்கின்றனர். கிரிமெட்டிய சீப்புக்குளம் பகுதியை சேர்ந்த 32 வயதுடைய நபரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். காணி தகராறு காரணமாக குறித்த நபர் தனது அண்டை வீட்டாரை துப்பாக்கியால் சுட்டதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். துப்பாக்கி சூட்டில் படுகாயமடைந்த கிரிமெட்டிய சீப்புக்குளம் பகுதியை சேர்ந்த நபர் மேலதிக சிகிச்சைக்காக அனுராதபுரம் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்த சம்பவத்தில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபருக்கு எதிரான சட்ட நடவடிக்கைகளை போலீசார் முன்னெடுத்துள்ளனர்.
கடந்த 14ஆம் திகதி மீகொடை நாகஹவத்தை பிரதேசத்தில் காரில் பயணித்த நபரொருவரை சுட்டுக் கொன்ற குற்றத்துடன் தொடர்புடைய மேலும் 3 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். ஹோமாகம மற்றும் மீகொட போலீஸ் பிரிவுகளில் வைத்து சந்தேக நபர்கள் நேற்று பிற்பகல் கைது செய்யப்பட்டதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. சந்தேக நபர்கள் 22, 26 மற்றும் 38 வயதுடைய பாதுகை மற்றும் மீகொடை பிரதேசத்தை சேர்ந்தவர்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் தொடர்பில் மீகொடை போலீஸ் நிலையம் மற்றும் மேல் மாகாண தெற்கு குற்றத்தடுப்பு பிரிவினர் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். இதன்படி கடந்த 19ஆம் திகதி மேல் மாகாண தெற்கு குற்றத்தடுப்பு பிரிவின் அதிகாரிகள் குழு ஒன்று இக்குற்றத்துடன் தொடர்புடைய துப்பாக்கி சூட்டை நடத்திய சந்தேக நபரையும் அதற்கு உறுதுணையாக இருந்த மற்றொரு சந்தேக நபரையும் கைது செய்தது. குறித்த சந்தேக நபர்களிடம் முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளின் மூலம் கிடைத்த தகவலின் அடிப்படையில் ஏனைய 3 சந்தேக நபர்களும் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர்களில் ஒருவர் துப்பாக்கி சூட்டை நடத்திய நபருடன் இந்த குற்றத்தை செய்ய வந்தவர் என்பதுடன் மற்றைய இருவரும் இந்த குற்றத்திற்கு உதவியவர்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை சம்பவம் தொடர்பில் மேல் மாகாண தெற்கு குற்றத்தடுப்பு பிரிவு மற்றும் மீகொடை போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். தென் மற்றும் ஊவா மாகாணங்களிலும் ரத்தினபுரி மாவட்டத்திலும் சில இடங்களில் மாலையில் அல்லது இரவு வேளைகளில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. ஏனைய பிரதேசங்களில் பிரதானமாக மழையற்ற வானிலை நிலவும் என திணைக்களம் விடுத்துள்ள வானிலை முன்னறிவிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேல் சப்ரகமுவ மத்திய தென் மற்றும் ஊவா மாகாணங்களில் சில இடங்களில் காலை வேளையில் பனிமூட்டமான நிலை காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும். மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது. மத்திய ரஷ்ய நகரமான கசானில் முன்னெடுக்கப்பட்ட தாக்குதலுக்கு பதிலடியாக பேரழிவுக்கு தயாராகுங்கள் என விளாடிமிர் புட்டின் உக்ரைனுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளார். போர் முனையில் இருந்து 620 மைல்கள் தொலைவில் அமைந்துள்ளது கசான் நகரம். இங்குள்ள சொகுசு குடியிருப்பு வளாகம் மீது மிகப்பெரிய ட்ரோன் தாக்குதலை முன்னெடுத்துள்ளதாக உக்ரைன் மீது ரஷ்யா குற்றம் சாட்டியுள்ளது. வானுயர்ந்த கண்ணாடி மாளிகை மீது ட்ரோன் தாக்குதல் நடக்கும் காணொளி ரஷ்ய சமூக ஊடக பக்கங்களில் வெளியிடப்பட்டுள்ளது. ஆனால் உயிர் சேதம் ஏற்பட்டதாக இதுவரை தகவல் எதுவும் வெளியாகவில்லை. இந்த நிலையில் ஞாயிறன்று நடந்த அரசாங்கம் தொடர்பான கூட்டம் ஒன்றில் பேசிய விளாடிமிர் புட்டின் யார் யார் எவ்வளவு மோசமாக ரஷ்யாவை அழிக்க முயன்றாலும் பல மடங்கு அழிவை அவர்கள் சந்திக்க நேரிடும். மட்டுமின்றி ரஷ்யா மீது முன்னெடுக்கும் தாக்குதலுக்கு அவர்கள் கட்டாயம் வருத்தப்படுவார்கள் என்றும் குறிப்பிட்டுள்ளார். 3 ஆண்டுகளாக நீடிக்கும் போரில் கசான் பகுதி குடியிருப்பு வளாகம் மீதான உக்ரைனின் அண்மைய ட்ரோன் தாக்குதல் மிக பெரிய நடவடிக்கையாக பார்க்கப்படுகிறது. ஆனால் குறித்த தாக்குதல் தொடர்பில் உக்ரைன் இதுவரை கருத்தேதும் தெரிவிக்கவில்லை. ரஷ்ய பிராந்தியம் மீதான உக்ரைனின் இந்த தாக்குதலுக்கு பதிலடியாக தலைநகர் கீவ் மீது ஹைப்பர்சானிக் பாலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டு மிரட்டல் விடுக்கப்பட்டிருந்தது. மட்டுமின்றி மேற்கத்திய நாடுகளின் ஆயுதங்களால் ரஷ்யாவின் விமானப்படை தளம் மற்றும் ஆயுத தொழிற்சாலை மீதான தாக்குதலுக்கு பதிலடியாக உக்ரைனின் மின்சார கட்டமைப்புகள் மீது ரஷ்யா தாக்குதல் நடத்தியிருந்தது. இதனிடையே ரஷ்யா 100க்கும் மேற்பட்ட ட்ரோன்களை ஏவி இரவு முழுவதும் உக்ரைன் மீது தொடர்ச்சியான வான்வழி தாக்குதலை நடத்தியுள்ளது. ஏவப்பட்ட 103 ரஷ்ய ட்ரோன்களில் 52 ட்ரோன்களை உக்ரைன் வான் பாதுகாப்பு அமைப்பு சுட்டு வீழ்த்தியுள்ளதாகவும் மற்ற 44 ட்ரோன்கள் ரேடாரில் இருந்து மறைந்து விட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தலைநகரான கீவின் புறநகரான பிரவரியில் விழுந்த ட்ரோன் குப்பைகள் ஒரு குடியிருப்பு கட்டிடத்தை தாக்கி சேதப்படுத்தியுள்ளது. இதேவேளை இந்த தாக்குதலில் உயிரிழப்புகள் மற்றும் காயங்கள் எதுவும் ஏற்பட்டுள்ளதா என்பது குறித்த தகவல் இதுவரை வெளிவரவில்லை. தெற்கு பிரேசில்
பிரேசிலின் சுற்றுலா நகரமான கிராமடோவில் தனியார் விமானம் ஒன்று விபத்துக்குள்ளாகியுள்ளது. அத்துடன் அதில் பயணித்த விமானத்தின் உரிமையாளர் உள்ளிட்ட 10 பேர் உயிரிழந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தகவல் பகிர்ந்துள்ளன. அதே நேரம் தரையிலிருந்து 17 பேர் காயமடைந்ததுடன் இதில் 12 பேர் தொடர்ந்தும் வைத்தியசாலைகளில் சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரேசிலின் கனேலா விமான நிலையத்திலிருந்து டோனியாய் பகுதிக்கு பயணித்த சிறிய ரக விமானம் ஒன்றே இவ்வாறு விபத்துக்குள்ளாகியுள்ளது. குறித்த விமானம் சீரற்ற காலநிலைக்கு மத்தியில் பயணித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அதே நேரம் குறித்த விபத்துக்கான காரணத்தை கண்டறிவதற்கான விசாரணைகளை பிரேசிலின் விமான விபத்து விசாரணை பிரிவு ஆரம்பித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்றைய நாணய மாற்று விகிதம் இலங்கையின் முதல் நிலை முதற்தர செய்தி வழங்குனர் வீரகேசரியின் குறுந்தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக்கொள்ள டயலாக் வலையமைப்பிலிருந்து REG இடைவெளி வீக்கி என்று பதிவிட்டு 87 960 என்ற எண்ணுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள். வீரகேசரி செய்தியுடன் இணைந்திருங்கள்.